Hi guys, welcome to Santhu Crafts. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபுட் கலர் தான் பார்க்க போகிறோம். ஹோம்மேட் ஃபுட் கலர் தான் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பவுலை அப்புறம் இந்த ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் உங்களுக்கு எவ்வளோ ஃபுட் கலர் வேணுமோ அவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கப்பில் பாதி கப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கப்பில் இருக்க வாட்டரை நான் இந்த இன்னொரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட் செய்ய போகிறோம். ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்னதுன்னா இங்க்கு நம்ம டார்க் நிறைய ஊற்றும் போது அந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணும் போது நல்லா டார்க்காக வரும். நல்லா டார்க்காக வரும்போது தான் நம்ம ஒன்றாக ஊற்றும் போதே அந்த கலர் செமையாக வரும். இப்போ நீங்கள் லைட்டாக பண்ணிங்கன்னா நிறைய தடவை ஊற்றிக்கிட்டே இருக்கணுமா இருக்கும். அப்போ தண்ணி நம்மளுக்கு நிறையான மாதிரியும் இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய டார்க்காக ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றாக ஊற்றினாலே செமையாக டார்க்காக வரும். இப்போ நம்மளுக்கு நல்லா இந்த பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பிளாக் கலர் மாதிரி தெரியணும். இப்போ ஸ்பூனில் எடுத்து ஊற்றும் இல்லை ஏதாச்சும் ஒரு சர்ஃபேஸில் படும்போது அது ப்ளூ கலரில் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது தான் நம்மளுக்கு ஃபுட் கலர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நம்மளை நல்லா இங்க்கு நல்லா தண்ணியோட டிசால்வ் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த நல்லா வருது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் கேட்க போகிறேன். அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுல அடுத்த வீடியோ என்ன வீடியோவாக இருக்கும் அந்த எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லணும். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த நல்லா இந்த நம்ம ஃபெவிகால் பாட்டிலில் வாஷ் பண்ணிட்டு அந்த இதில் நான் இதை போர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா அந்த போர் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா லாக் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் இது ஸ்லைம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், க்ளே செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர். பட் இந்த சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது. ஃபுட் கலர் இந்த சாப்பாட்டுக்கு கிடையாது. ஏன்னா இதை நம்ம கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அப்புறம் இந்த ஸ்லைம் க்ளே அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வேறு யாரும் சாப்பாட்டுக்கு இந்த ஃபுட் கலர் யூஸ் பண்ணிடாதீங்க சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லோ கலர் செய்ய போகிறோம். எல்லோ கலர் செய்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி எவ்வளோ வாட்டர் வேணுமோ நான் அவ்வளோ வாட்டர் எடுத்துக்கிட்டேன். 1 கப் நான் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1 கப் வாட்டரை என்ன இதுக்கு ஃபுட் கலருக்கு நான் ஆட் பண்ண போகிறேன்னா டர்மரிக் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த டர்மரிக் பவுடர்னால நீங்கள் ஃபுட் கலராக எடுத்துக்கலாம், சாப்பாட்டுக்கும் எடுத்துக்கலாம். பட் இங்க் யூஸ் பண்ணியிருக்கிறது சாப்பாட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. இப்போ டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறது நீங்கள் கேக் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நிறையா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் கலராக. இப்போ நல்லா இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இந்த நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. இப்போ இந்த மேலே கொஞ்சம் நேரம் அப்புறம் திரியாக நிற்கிற மாதிரி இருக்கும். திரியானா அவ்வளோ திரியால மசாலாஸ் அப்படியே இதை பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த இதை நம்ம லாக் பண்ணிக்க போகிறோம். லாக் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வச்சுக்க போகிறோம். இப்போ லாக் பண்ணும்போது 5 மினிட்ஸ் வைக்கும்போது அந்த மசாலாஸில் கீழே செட்டில் ஆகிருக்கும். செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த இது திறந்து பார்க்கலாம். இப்போ நான் திறந்துருக்கிறேன். எல்லா இது குலுங்காமல் ஆடாமல் மெதுவாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும். மெதுவாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். மசாலாஸ்லாம் கீழே செட்டில் ஆகிருக்கும். வேணும்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். எனக்கு மிக்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் மிக்ஸ் பண்ணிக்கவே போகிறேன். உங்களுக்கு எதுக்கு நான் இந்த இது செட்டில் ஆகிற மாதிரி காமிச்சேன்னா சிலருக்கு அந்த இது பிடிக்காது. ஸோ நான் இந்த மாதிரி செட்டில் ஆகிற மாதிரி காமிச்சேன். இது ஃபுட் கலர் தானே இருக்கட்டும்ன்ட்டு நான் விட்டுட்டேன், மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதாங்க.